சிவாய நம. அனைத்து சிவசொந்தங்களுக்கும் இனிய சிவ வணக்கம். கைலை அறக்கட்டளையின் சார்பில் காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட ஐம்பெரும் விழாவில் நிகழ்ந்த திருவாசக பொருள் விளக்க ஆசிரியர் பயிற்சியின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வில் வாசிக்கப்பட்ட கவிதை திருவாசகத்தின் பெருமைகள். அறியும்படி நமக்கு அறிவித்து, அதுவும் நாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் நமக்கு ஏற்றவாறு தன் அறிவு நிலையில் இருந்து இறங்கி வந்து அறியும்படி அறிவித்து, அந்த நிலையிலே நாம் இருந்து விடாது நமக்கு அறிவித்ததை கொண்டே நம்மை மேன்மைப்படுத்தும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை வணங்குகிறேன். இருள் சூழ்ந்த உள்ளத்தில் அறியாமை என்ற இரவை கிழித்து, மாயையின் கயிற்றை அறுத்து, வாழ்வு என்னும் கடலுக்குள் தத்தளித்த எங்களை கரை சேர்த்து, மணக்காட்டை குளிர்வித்து, சின்னஞ்சிறு சுழல் காற்றில் சாய்ந்து நிற்கும் செடியாய் நாங்கள் இருந்தோம். சாயாமல் நிமிர்த்தி கைப்பிடித்து நடக்கும் அப்பாவை போல, முகம் பார்த்து நிம்மதி தரும் அம்மாவை போல, காணாமல் காக்கும் தெய்வம் போல காத்து நிற்கும் கைலைநாதனின் நாமத்தை பெற்ற குருநாதராகிய கைலை ஐயாவின் திருவடியை மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறேன். நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் தட்டி கொடுத்து, உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று எங்கள் உயிரில் ஒளியேற்றி நம்ப வைத்து, எங்கள் பயத்திற்கு பின்னால் இருந்த புதிய வெற்றி வானத்தை திறந்து விடுதலை தந்தது நீங்கள்தானே ஐயா. கற்றுக் கொடுத்த பாடம் மட்டுமல்ல, காத்து கொடுத்த பாதையும், காணச் சொன்ன உலகமும், காண வைத்த உள்ளமும் நீங்கள்தானே. எங்கள் வாழ்வின் வெற்றி கீதத்தில் முழு வரிகளும், எங்கள் நெஞ்சின் நன்றி மொழியின் முழு கவிதையும் நீங்கள்தான் ஐயா. எங்கள் நெஞ்சின் நன்றி மொழியின் முழு கவிதையும் நீங்கள்தான் ஐயா. இருள் நிழலாய் இறுகி பற்றிய எங்கள் உள்ளம் நடுங்கிய வேளையில் இமை துளியில் ஒளியேற்றி, மண்வாசம் கொண்ட மனிதனாய் மயக்கத்தில் இருந்த எங்களை மெய்வாசம் கொண்ட வழியில் தாயை போல் நடத்திய திருவாசக அம்மையை வணங்குகிறேன். துயரங்கள் காற்றாய் வீசிய போதும் கலங்காமல் நிற்கும் கைலை அறக்கட்டளையின் ஒரே தந்தையின் வயிற்றில் பிறந்த அனைத்து சிவனடியார்களின் திருவடியையும் வணங்குகிறேன். தமிழே சிவம், சிவமே தமிழ். தமிழே சிவம், சிவமே தமிழ். தமிழை வாசலில் நிறுத்தாமல் கருவறைக்குள் அழைத்து சென்ற மாணிக்க வாசகரின் மலரடியை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். தமிழ் மொழியின் பக்தி இலக்கியங்களில் உயிரை மலரச் செய்யும் தமிழ் வேதமாகிய சிகரம் ஒன்று உண்டு எனில் அது திருவாசகமே. மாணிக்கம் போன்ற வார்த்தைகளை கொண்டு திருவாசகம் என்னும் கவிதையை படைத்ததால் தான் மாணிக்க வாசகர் என்று பரம்பொருளாலே பெயர் சூட்டி கொண்டாயோ. உள்ளம் உருகும் ஒளி, உயிரை சமைக்கும் வழி, கண்ணீரில் வரைந்த ஓவியம், காதல் மொழியின் காவியம், அகந்தை நீக்கி அன்பை பெருக்கி, ஆசை துறந்து ஆணவம் சுருக்கி, இறையை நினைத்து இன்பம் பெருக்கி, சிவத்தில் துய்த்து முக்தி கடலில் திளைத்து ஒளி பெருக்கிட மாணிக்க வாசகர் எழுதிய ஒரே வாசகம் திருவாசகம். கருணையே வடிவான கரங்களால் அன்பையே வார்த்தைகளாக உதிர்த்து ஆடலின் அரசன் நடராசன் விரல் பிடித்து எழுதிய திருவாசகத்தில் எதை எடுப்பது, எதை விடுப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடி போகிறோம். உணர்வு நிலையில் நின்று படிக்கும்போது உணர்வற்று போகிறோம். காதலாகி கசிந்து படிக்கும்போது அவன் மீது கொண்ட கொள்ளை காதலாகி கரைந்து அவனோடு கலந்து போகிறோம். வார்த்தைகளுக்கு பொருள் உணர்ந்து படிக்கும்போது மனதிற்குள் வார்த்தையற்று போகிறோம். அறிவு நிலையில் நின்று சிந்திக்கும் போது அங்கே அறிவற்று போகிறது. முடிவை தேடும் ஆன்மாக்களுக்கு அங்கே முடிவில்லா ஞானம் கிடைக்கிறது. துன்பத்தில் உழலும் ஆன்மாவிற்கு இங்கே சொர்க்கலோகமே கிடைத்துவிடும். இருளில் உழலும் ஆன்மாவிற்கு இங்கு அணையா விளக்கே கிடைத்துவிடும். விடியலை தேடும் சாதகர்களுக்கு கதிரவனே கிடைத்து விடுவான். என்னவென்று சொல்வது, எப்படி சொல்வது? திருவாசகத்தின் பெருமைகளை உளிகொண்டு செதுக்கிவிட இது என்ன கற்சிலையா, அல்லது வார்த்தைகள் கொண்டு வடித்துவிட காவியமா, இல்லை வண்ணம் கொண்டு தீட்டிவிட ஓவியமா? ஒவ்வொரு பாடலும் ஆன்மாவின் ஆணவ மலத்தை தெரித்தோடச் செய்யும். ஒவ்வொரு பாடலும் ஆன்மாவின் ஆணவ மலத்தை தெரித்தோடச் செய்யும். சிவம் என்னும் தேன் வற்றாத ஜீவ நதியாய் உயிரில் ஓடும்.
இங்கே நீங்கள் திருவாசகத்தை கற்கப் போவதில்லை, உங்களை நீங்களே கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். திருவாசகத்தின் பொருளை அழகை ரசிக்கப் போவதில்லை, ஆன்மாவின் சூக்கும அழகை காணப்போகிறீர்கள். உயிருக்குள் இறை சேர்ந்து இன்புறும் அற்புத நிகழ்வை அறியப் போகிறீர்கள். உங்களை உங்களுக்குள் துளைத்த இடத்தை காண வைப்பதே திருவாசகம். கருவறைக்குள் சென்று கருபொருளோடு கலந்த மாணிக்க வாசகரின் வரிகளை பாடும்போதும் நினைக்கும் போதும் எழுதும் போதும் ஊனுருகி நெஞ்சினை குறுகி கண்ணீர் பெருகெடுத்து நாவினை குளரச் செய்து மெய் பரவசப்பட்டு மயிர்கால்கள் சிலிர்க்க ஞான பேரின்ப காற்றாற்று வெள்ளத்தோடு கலந்து விடுவோம். மனித உடல் ஒரு ரதம். அது எலும்புகளை சேர்த்து தசை நார்களால் இறுக்கி கட்டப்பட்டு இரு கால்கள் என்னும் சக்கரங்கள் சுழல பூட்டப்பட்ட புலனைந்து குதிரைகள் இழுக்க உச்சியில் ஆணவ கொடி பறக்க இந்த ரதத்தின் உள்ளே அமர்ந்து ஆன்மா அங்கும் இங்கும் ஓடும். அங்கும் இங்குமாய் ஓடும் ஆன்மாவை அனைத்திலும் அணுவின் அணுவாயிருந்து இயக்குபவன் சிவன்தானே. நாடு, இனம், மதம், மொழி கடந்து திருவாசகத்தை படித்த மேலை நாட்டு ஜியு போப்பின் ஊனை உருக்கச் செய்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க செய்தது திருவாசகமே. சிவன் என்னும் கடல் நீர் ஆவியாகி மாணிக்க வாசகர் என்னும் மேகமாக திரண்டு அது திருவாசகம் என்னும் அருள் மழையாக பொழிந்து ஓதும் அடியார்கள் நாவினுள் வாய்ந்து அதை கேட்பவர் செவி என்னும் குளத்தில் நிரம்பி அவர் உள்ளம் என்னும் நிலத்தில் பக்தி விதையை முளைக்கச் செய்து சிவம் என்னும் 1000 இதழுண்ட கருணை மலரை மலரச் செய்யும். திருவாசகம் ஓத ஓத உந்தன் உள்நாக்கில் இருந்தோர் அமுதம் சுரக்கும். திருவாசகம் ஓத ஓத உந்தன் உள்நாக்கில் இருந்தோர் அமுதம் சுரக்கும். ஒளி தேகத்தை அடைந்த மாணிக்க வாசகரின் உயிரில் பூத்திட்ட ஞான மலர் நம் ஆன்மாவிலும் மலர்ந்து சிவமணம் வீசும். நம் ஆன்மாவிலும் மலர்ந்து சிவமணம் வீசும். திருவாசகத்தை ஓதுவோம், அவனடி செல்வோம் என்று கூறி கைலை அறக்கட்டளையின் தூணில் ஒரு துரும்பாய் என்றும் சிவசே செல்வரதி. நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.